தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஜெப நாட்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே எங்கள் தேவனே, ஆவியானவரே, பரிசுத்தமுள்ளவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம். அவருடைய சமூகத்தில் அப்படியே சொல்ல போகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் மகிமைப்படுத்துமா? உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி வல்ல ஓ இயேசுவே எம் செய்தி உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. வெடிப்பிலே என்னை மறைத்து வைத்தீரே, உமக்கு இயேசுவே நன்றி மகிழ்ச்சி. எல்லாரும் சொல்லுவோம். கண்மாலையின் வெடிப்பில் வைத்து காரத்தால் மூடுகிறீ.
கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல் பாடுவே என் இதய வேந்தனே. என்ன சொல் தெய்வமே வேந்தனே. அல்லேலூயா. முழு இருதயத்தோட முழு பலத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்த அவர் நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளை கண்மலையின் மறைவிலே மறைத்து வைத்து அற்புதமாக கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறாரே. அந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றுமே தாட இல்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, தேவைகள் ஒன்றும் தாட இல்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் இதுவே எனக்கு எதிராயிடும்போம் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாவே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாவே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. உந்தன் வழிகளில் நடந்திடுவே. எந்த தேவனா ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா. இனி இன்னும் கடன் வாங்க மாட்டார், கொடுத்ததை செழித்தொங்க செய்திடுவான். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா. உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் வசனம்
தேவனால், ஓஹோ எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே உந்தன் வசனம். ஆமே தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க, வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. தேவனா ஹல்லேலூயா, உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா உந்தன் வழிகளில். ஆமே எந்த தேவனா, எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே உந்தன் வசனம். எனக்கு எதிராய் எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எதிராய் எழும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனா. எனக்கு எதிராய் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் என் தேவனா. என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாவே, இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாவே. பெற்றுக் கொள்ளுவேன். ஆமே உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நடந்திடுவே இந்த தேவனா, இந்த தேவனா நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. நடந்திடுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஆண்டவர். அவருடைய நன்மையினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் அவைகள் எல்லாம் நொறுங்கி போகும், நிர்மூலமாகி போய்விடும். அப்படியே கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனா. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று எழுதி இருக்கிறது. சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், நன்மைகளுக்கு விரோதமாக, முன்னேற்றங்களுக்கு விரோதமாக, ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்களும் இந்த ஜெபநாளிலே நிர்மூலமாகி போக போகிறது, நிர்மூலமாகி போக போகிறது. ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவான். அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். நல்ல கரங்களை தட்டி நிர்மூலமாகி போகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனா. எந்த பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். நான் நிச்சயமாய் உணர்கிறேன், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள், சபைக்கு விரோதமாய், ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பிசாசினுடைய தந்திரங்கள் இந்த நாளிலே, இந்த ஜெபத்திலே நிர்மூலமாகி போக போகிறது. அதை சொல்லுங்க, வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். எல்லா மந்திர ஆவிகள் அழிகிறது, எல்லா தந்திர ஆவிகள் அழிகிறது, சாத்தானின் கிரியைகள் அழிகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கிற அந்தகார கிரியைகள் அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் இந்த அருமையான மாலைகளில் நீங்கள் சொல்லுங்கள், அது வாய்க்காதே போகும். ஆமென். எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும்
மறுபடியும் எனக்கு எதிராய் எழும்புமா. ஓ எந்த ஆரோக்கியம் தேவன் தானாவே, எந்த சரீரம் ஆசீர்வாதிக்கப்படும். இந்த தேவனா நிச்சயம் நான் வெற்றிக் கொள்ளுவே. இந்த வசனம் கை கொள்ளுவே. நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவே. எந்த தேவனா நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவேன். நிச்சயம் நான் வெற்றிக் கொள்ளுவே. நடந்திடுவே. இனி என்று கடன் வாங்க விட மாட்டான். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவான். இயேசையா நிச்சயமாய் நிச்சயமாய் உயர்வடைவேன். எந்த வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. உந்தன் ஆமென். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே. இயேசையா நடந்திடுவே. கோபித்து கரங்களை தொட்டி நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவேன். நிச்சயமாய் உயர்த்தப்படுவேன். நிச்சயமாய் நன்மையை காண்பேன். எல்லா கிரியைகள் அழிந்து போகட்டும். சத்தானின் தந்திரங்கள் அழிந்து போகட்டும். அந்தகார ஆவிகள் அழிந்து போகட்டும். நிர்மலமாகி போகட்டும். ஒரு விடுதலை இயேசையா. கர்த்தருடைய விடுதலையை ஆண்டவர் இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில நீர் கட்டளிட போகிறது. காய் ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவ சமூகத்துல சில நிமிடங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் தேவ சமூகத்தில் வழிகளை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு மகிமை செலுத்த போறோம். Jesus, hallelujah. நன்றி. ஓ நன்றி இயேசு ராஜா, பரிசுத்தரே மக்கு நன்றி. மகிமை மகிமை கர்த்தருடைய மகிமை, தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்திருந்தார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாமே லேசான காரியம். அவருக்கு எல்லாமே லேசான காரியம். ஜீசஸ். ஓ என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் செயல்படுவீர்.
இருக்கும். மலைகள் பெயர்ப்பீரண்டா, என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரண்டா, என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. ஓ கிரகிக்க முடியா, ஓ உம்மை ஆராதிப்பே. வெறும் போலும் கையும் இரு பரிவாரமும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் போலும் கையும் பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போசி பிறந்தால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரண்டார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆர சொல்லிவோ. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் ஓ சர்வஞானியே ஆராதிப்பே. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டு சொல்லுவோ. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. எஸ் எஸ் இயேசுவே ஏ உம்மை ஆராதிப்பே. என் தேவன் என்னை என்னைக்காகிலும் மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார். இந்த நாளில் தேவ சமூகத்தில் பாரத்தோடு தாகத்தோடு தேவ சமூகத்தில் கர்த்தர் எனக்கு ஏதாகிலும் இந்த ஜெப நாட்களில் செய்ய மாட்டாரா என்று ஏங்கி வந்திருக்கிறீர்களா? உங்களை அவர் மறக்கவில்லையா? உங்களை மறக்கவில்லையா? என்னைக்காவது தேவன் நம்மளை மறந்திருக்கிறாரா? அவர் நம்மளை மறந்திருக்கிறாரா? இல்லங்க. அவருடைய உள்ள கையிலே நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய உள்ள கையிலே நம்மளை மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய கூடாரத்திற்குள்ளே நம்மளை மறைத்து வைத்திருக்கிறார். நிச்சயமாய் கிரகிக்க முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் இயேசு உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவே ஓ உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே ஓ கிரகிக்க முடியா. அவன் ஏதாகிலும் எனக்கு செய்வார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உன். மறுபடியும் சொல்லுங்க. என் தேவன்
ஏதாகிலும் செய்திடுவார். சொல்லுவோம், ஓ என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையா. ஓ கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. நம்புறீங்களா? இந்த ஜெப நாட்கள்ல கிரகிக்க முடியாத அற்புதங்கள், கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை யார் என்று சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி. ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே அற்புதமாகத்தான் நடக்க போகிறது. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயம் அற்புதமாய் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. அவர் உன்னை மறக்கல, உன் ஜெபத்தை மறக்கல, எல்லாம் கணக்குல வைத்திருக்கிறார். உன் கண்ணீரை கணக்குல வைத்திருக்கிறார். அது மறக்கப்படவில்லை. நீங்க தான் சொல்றீங்க, கர்த்தர் ஏன் என்னை மறந்தார், ஆண்டவர் ஏன் என்னை மறந்தார் என்று. இல்லை, அவர் சொல்லுகிறார், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. உண்மையில் அவர் நினைவாய் இருக்கிறார், உண்மையில் அவர் நினைவாய் இருக்கிறார். ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. ஆராதிப்பே இயேசுவே, கிரகிக்க முடியா. நீங்க செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். எதிர்பார்க்கிறீங்களா? எதிர்பார்க்கிறீங்களா? செய்வார் நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். உங்களுக்கு செய்வது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், தேவ சமூகம் அவ்வளவு ஆசீர்வாதமான இடம். நீங்க எங்கேயோ வரலங்க, யாரையோ பார்க்க வரல, சர்வ வல்லவரை சந்திக்க வந்திருக்கிறீங்க. அவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு, அவர் உங்களை சந்திக்க வந்திருக்காரு. ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கீழமாய் இருக்கும். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, தினமும் மகிழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் வைக்க போற. நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல இருக்க போகிற. ஹல்லேலூயா. ஆனந்த களிப்பு உங்களுக்கு வரப்போகிற. அவர் உங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நீங்கள் அவரை பாடி துதிக்க போறீங்க. நன்மை செய்யும் பொழுது அவரை புகழ்ந்து துதிக்க போறீங்க. கர்த்தருடைய நன்மையை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், என் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நான் ஆனந்த களிப்புள்ள பாடுவேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, தினமும் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆஹா
புள்ள உதடுகளா தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன் தேவனே நீர் என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன் மகிமை வாஞ்சிக்கிறே உம் வல்லமை காண்கிறே மகிமை வாஞ்சிக்கிறே வல்லமை காண்கிறே வல்லமை காண்கிறே ஆனந்த களிப்புள்ள உதடுகளா ஓஹோ ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே நீர் தானே என் துணையானே உன் நிழலில் களி கூறுவே களி கூறுவே உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் பாலக்கரம் தாங்குதையா உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் பாலக்கரம் தாங்குதையா உம் பாலக்கரம் தாங்குதையா ஆனந்த களிப்புள்ள உதடுகள் எஸ் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே தினமும் துதிக்கிறே ஆஹா ஆனந்த களிப்புள்ள உதடுகளா ஆமே ஆனந்த களிப்புள்ள புகழ்கிறே என்று சொல்லுவோ ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபை கொடுத்திருக்கிறார். ஜெப நாளிலே தேவ சமூகத்தில் அவருடைய நன்மையினால நிரப்பப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். கிருபை உள்ள தேவன் நம்மளை அற்புதமாக நடத்துகிறார். மகிழ்ந்திருக்கும்படி செய்வார், மகிழ்ந்திருக்கும்படி செய்வார். கர்த்தர்களை தொடர்ந்தபடி ஆசீர்வதிக்கணும். நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மீண்டும் தேவ சமூகத்தில் நாம் கடந்து வரும்படி ஆண்டவர் நமக்கு விதமான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வரலாம். இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படி. இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் இருந்து நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் விரும்புங்கள், விரும்பினதை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னேன். நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிற அற்புதமான காரியங்களை விரும்பினால் மட்டும் போதாது, விண்ணப்பம் செய்தால் மட்டும் போதாது, நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதாது, நீங்கள் இவைகளை அறிக்கை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிற அற்புதங்கள் ஏராளம் இருக்கிறது. அந்த அற்புதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு இப்பொழுது நம்ம விரும்பினதை அறிக்கை செய்ய வேண்டும். நாம் ஸ்தோத்திர விசுவாசித்ததை அறிக்கை செய்ய வேண்டும்.
நாம் எதை விண்ணப்பம் பண்ணினோமோ அதை என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதுதான், அறிக்கை செய்யுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. எப்படி அறிக்கை செய்யணும்? எதை அறிக்கை செய்யணும்? அருமையானவர்களே, தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசிப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அந்த விசுவாசித்ததை அறிக்கை செய்ய வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுகிறோம், அது என் மனசுக்குள்ளே இருக்குது, என் இருதயத்துக்குள்ளே நான் வச்சிருக்கிறேன், நான் மனசுக்குள்ளே வச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்புண்டாக வாயினால் என்ன செய்யணுமா? அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அற்புதங்களை காண்பதற்கு எதை அறிக்கை செய்ய வேண்டும்? நீங்கள் வாசிக்கும் பொழுது வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஏராளமான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது 18ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் 22 வரைக்கும் படித்தால், ரோமர் 4:18 அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போதே தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாமல் இருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ எதை அறிக்கை பண்ணணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு நீர் இப்படி சொன்னீர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை எனக்கு தந்தீர் ஆண்டவரே. சிலருக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கல, வார்த்தைகளை கொடுக்கலாம். தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் சொல்றாரு, அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று தேவனை மகிமைப்படுத்தி. அப்போ என்ன சொல்லி இருப்பாரு? எனக்கு கர்த்தர் இப்படி சொன்னார், இது நடக்க போறது. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார், இது நடக்க போகிறது. ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று அவர் சொன்னார், இது எனக்கு நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி 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 விசுவாசத்தில் வல்லவனானான். அவர் சொல்றாரு, நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொன்னீரே ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்கள் எனக்கு நிறைவேற போகிறது. அல்லேலூயா. எப்போ தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதுல இருந்து சரீரம் செத்து போனதை எண்ணாமல் இருந்தான். அப்போ தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரா? இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தாரா? வச்சிருக்கீங்களா? எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. தெளிவா தான் இருக்கீங்க எல்லாரும். அல்லேலூயா. அது ஏற்கனவே பைபிள்ல இருந்து தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது பைபிள்ல தான் இருக்கு. அல்லேலூயா. இவரை கடுகு டப்பாலையா போட்டு வச்சிருப்பாங்க, இல்லை கருப்பட்டி பானையில் வச்சுருப்பாங்களா? அழகாக பதில் சொல்கிறீங்களே, பைபிளில் தான் இருக்குன்னு வச்சுருக்கோம். ஏன்னா அங்கே இருந்தால் தான் அது பாதுகாப்பாக இருக்கும். ஆமென். நிறைய பேர் பணத்தை கூட பைபிளுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா எடுக்கிறவங்க யோசித்து தான் எடுப்பாங்க. பைபிளில் இருந்து பணத்தை எடுக்கிறோமே, கொஞ்சம் கவனமாக தான் எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் பணத்தை கூட இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் அதை திறக்கிறதே இல்லை சில நேரத்தில் பைபிளை. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அதை என்ன செய்கிறார்னா அறிக்கை பண்றார். எனக்கு கர்த்தர் இப்படி சொன்னாரு, எனக்கு கர்த்தர் இதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கேட்டிருப்பாங்க, கர்த்தர் உன்கிட்ட பேசினாராமே, அபிரகாமே நீ ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறாயமே, ஆண்டவர் உன்னோட பேசினாரே. ஆமா பேசினாரு. நடக்கல? நடக்கும். அல்லேலூயா. இல்லை இன்னும் நடக்கல? நடக்கும்பா, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. நன்றி. கவனிங்கள். அதை அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளியாய் மாறி போனார். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷனால முடியாது, உலக சக்தியாலே முடியாது, உலகத்தின் காரியங்களாலே முடியாது அப்படிங்கிற நிலைமை அவனுக்கு தெரியும். அதை அவன் யோசிக்கவே இல்லையா. அவன் வார்த்தைகளை மட்டும் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தான். அதாங்க தெய்வீகமான விசுவாசம். அல்லேலூயா.
எவ்வளவு வேணும் அவனுக்கு என்ன வரல? சந்தேகம் வரல. நடக்குமா நடக்காதா அப்படின்னு அவன் யோசிக்கவே இல்லை. காலையில் நடக்கும்னு சொல்ல, ராத்திரி இது நடக்குமான்னு கேட்க, அப்படிலாம் இல்லை. நடக்கும்னா நடக்கும். இந்த ஜப நாட்களில் உங்களுக்கு நடக்க போற அற்புதத்தை அறிக்கை செய்யுங்கள். இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ள எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அதை அவர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்போ எதை அறிக்கை செய்யணும்? வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், எரேமியாவில் வாசிக்கும் பொழுது, நான் உன்னை கட்டுவேன் அப்படின்னாரு. இப்போ என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். மறுபடியும் புதுப்பித்து கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கட்டப்படுவாய் என்பது வாக்குத்தத்தம். கர்த்தர் குடும்பத்தை கட்டுகிறவர், ஆண்டவர் வீட்டை கட்டுகிறவர், ஆண்டவர் வாழ்க்கையை கட்டுகிறவர். ஹல்லேலூயா. இடம் வாங்கியாச்சு, இன்னும் வீடு கட்டலை. தோத்துரும். என்ன? ஏன் கட்டலை? பணம் இல்லை. எப்போ பணத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அப்போ நம்ம என்ன செய்வோம்? கட்டுவோம். தோத்துரும். யாருக்கோ பணம் வருது போலுக்க தான் ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. கவனிங்க. அப்போ சோத்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை தொடங்குவோன்னு. நான் சொல்கிறேன், ஜபம் முடிந்தோன்னு வேலையை ஆரம்பிச்சிருங்க. இடமே இல்லையே எங்கே வேலை? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் தரமாட்டாரா? வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார்ல. தோத்துரும். ஆமாம் பாஸ்டர், இது லெந்து டேஸாக இருக்கனால தான் நாங்கள் இன்னும் வேலை என்ன செய்யலை. இல்லைன்னா தொடங்கிடுவேன். கவனிங்க. எத்தனை வருஷமா நம்ம யோசிக்கிறோம். நான் சொல்றேன், கட்டுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவனின் பிரயாசம் அவர் கட்ட வைக்கிறவர், அவர் வேலையை தொடங்குகிறவர், அவர் வேலையை நடத்துகிறவர், அவர் வேலையை முடிக்கிறவர். அப்ப கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்க. கட்டவிழ்ப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சாத்தானால் ஏற்பட்ட கட்டுகள், சமுதாயத்தில் ஏற்பட்ட கட்டுகள், மந்திர கட்டுகள், தேவ ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள், வேதம் சொல்லுகிறது ஆமென், ஆண்டவர் கட்ட அவிழ்க்கிறவர். எனக்கு விசுவாசிங்க. ஆண்டவரே என்னை கட்டி வைத்திருக்கிற, என் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற, என் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற, என்னுடைய பொருளாதார முன்னேற்றத்தை ஆமென் காணக்கூடாதபடி கட்டி வைத்திருக்கிற, அடுத்த லெவலுக்குள்ள போக விடாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிற அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. அறிக்கை செய்யுங்கள், அற்புதம் நடக்கும். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, என்னோடு நீர் இப்படி பேசினீரே, இந்த வசனத்தின் மூலமா என்னோடு பேசினீரே, இந்த வார்த்தைகள் மூலமா என்னோடு பேசினீரே, நீர் அதை எனக்கு செய்யும் ஆண்டவரே. நீங்க அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் அருமையானவர்களை அறிக்கை செய்கிறார்கள். போயிட்டு வந்த தேசத்தை வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் போய் வந்த தேசம் நல்ல தேசம், அதை எளிதாய் ஜெயிக்கலாம். 10 பேர் சொல்றாங்க முடியாதுங்கிறான். அந்த தேசத்துக்கு நாங்களும் தான் கூட போனோம், நாங்களும் தான் அவங்க கூடவும் போனோம், அந்த தேசத்தை பார்த்தோம், நாங்கள் பார்த்த மாதிரி தான் அவங்க பார்த்தாங்க, எதிரிகளை பார்த்தாங்க. நல்ல ஆசீர்வாதமான தேசம் தான். ஆனால் அந்த சத்துருகளுக்கு முன்பாக நம்ம நிற்க முடியாது, அந்த சத்துருவை நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு அறிக்கை பண்ணுறான். ஆனால் சோத்துரும் இதை கேட்டு ஜனங்களுடைய இருதயம் கரைந்து போகிறது, அழுது கொண்டிருக்கிறார்கள். யோசுவா காலேபு சொல்கிறாங்க, இல்லை, நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம். இந்த 2 பேரும் அந்த தேசத்துக்குள்ளே போனாங்களா? வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யுங்கள். இது முடியாது, அது நடக்காது, இது வராது, இது சாத்தியமாகாது. உங்களை குழப்புறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அது எப்படி உனக்கு நடக்கும், அது எப்படி உங்களுக்கு நடக்கும்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் நீங்கள் எப்படி என்ன செய்ய போறீங்க, அடுத்து என்ன செய்ய போகிறோம், உனக்கு என்ன கவலை, அவருக்கு இல்லாத கவலை. ஹல்லேலூயா. பல பேர் நம்மளை குழப்பிடுவாங்க. நான் சொல்கிறேன், வாக்குத்தத்தம் இருக்கிறது, அது நிறைவேறும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அது நடக்கும். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வாஞ்சிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஊழியத்தில் தேவன் ஒரு பெரிய விசாலமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறீர்கள், நீங்கள் எல்லாரும் பாரப்படுகிறீர்கள், உங்களுடைய இருதயத்தில் ஆசை இருக்கிறது. நம்ம அறிக்கை செய்வோம் எல்லாரும், கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம அறிக்கை பண்ணுவோம், எல்லாருடைய வாயில் இருந்தோம் அந்த வார்த்தை வரணும். ஆண்டவரே, எங்களுக்கு சபைக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், அதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆராதனையில் 1000 பேர்,
ஒரு ஞாயிற்றுக்கிழமை 5 ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். நடக்கும். 5 ஆராதனை நான் பேசுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசங்க, நம்முடைய கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் அதை செய்வார் நினைக்கிறீங்களா? அறிக்கை செய்வோம். வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர். தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட அது தரையில் வீணா என்ன செய்யாது? விழாது விழாது விழாது. கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை அது இன்னைக்கு நடக்காதது போல இருக்கலாம். நிறைய பேருக்கு அது கேள்விக்குறியா இருக்கலாம். ஒருவேளை நிறைய பேர் அதை பரியாசமா பார்க்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அறிக்கை செய்யுங்கள். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருப்பார். உங்களுக்கு தேவன் சொல்லி இருப்பார். ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு வசனம் உங்களோட பேசும். அதுல இருந்து ஒரு வார்த்தை பேசும். இத்தனை நாள் ஜெபம் நடந்திருக்கு. ஒரு நாளுமா கர்த்தர் உங்களோட பேசாம இருந்திருக்கிறாரு? பேசினாரா? டெய்லி பேசிட்டு தான் இருக்காரு. ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். ஏதோ ஒரு வார்த்தை உங்களை தொடும். ஏதோ ஒரு வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய இருதயத்தோட கர்த்தர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த வார்த்தை உங்களை டச் பண்ணியிருக்கோம், உங்க இருதயத்தை தொட்டிருக்கோம். நம்ம உடனே நம்ம பைபிளில் அழகாக அந்த வார்த்தைக்கு கீழே என்ன செஞ்சிருவோம்? அண்டர்லைன் போட்டு வச்சிருவோம். பெண்ணு கொண்டு வராதவங்க ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு வச்சிருவோம். அதை எடுக்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும். அந்த பக்கத்தை திருப்பும் போதெல்லாம் ஞாபகம் வரும். அதை வாசிக்கும் போதெல்லாம் ஞாபகம் வரும். கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் இதை சொன்னார். அல்லேலூயா. அறிக்கை பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நான் உன் பரிகாரியான கர்த்தர். எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு. பலவீனம் இருக்கு, சரீரத்தில் பலவீனம் இருக்கு, வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு. ஸ்தோத்திரம். என்ன அறிக்கை பண்ணணும்? என்ன அறிக்கை பண்ணணும்? கர்த்தர் சொல்லியிருக்கிற, நான் உன் பரிகாரியான கர்த்தர். மருத்துவம் சொல்லுது, மருத்துவர் சொல்லுகிறார், முடியாது, நடக்காது, செயல்படாது, முடிஞ்சு போச்சு, கெட்டு போயிடுச்சு, பழுதடைஞ்சிட்டு, ஒன்றும் இல்லாமல் போயிட்டு, அப்படிதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் பரிகாரியான கர்த்தர். அவர் பரிகாரியான கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பரிகாரியான கர்த்தர். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம். சாப்பிட்டோன்னே சுகர் ஏறிடுது பாஸ்டர், சோத்திரம், ஜெபம் பண்ணுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, சொன்னீரே ஆண்டவரே. சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஜெபத்தை சொல்லி, இந்த வசனத்தை சொல்லி பாருங்க. அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் செய்வாரா? ஆமென். அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் சொல்லுது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஒன்றும் இல்லாமலே சொல்றோம், ஒரே டயர்டா இருக்கு, ஒரே ஒரு மாதிரியா இருக்கு. ஸ்தோத்திரம். நல்லா தான் இருக்கும். என்ன செய்துன்னு கேட்டா அது என்ன சொல்லனே தெரியல. அப்படி ஒரு வியாதி இருக்கோ? என்ன சொல்லனே தெரியல, அது என்னன்னே தெரியல பாஸ்டர், ஒரு மாதிரியா இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு பலவீனமான ஒரு உணர்வு. யார் எப்போ யார் கேட்டாலும் நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? என்னமோ வாழ்கிறேன், என்னமோ இருக்கிறேன், ஏதோ இந்த சரீரத்தை கொண்டு திரிகிறேன், இந்த சரீரத்தை கொண்டு திரிகிறேன். வேதம் சொல்லுது, என்ன சொல்லணுமா? பலவீனனும். அல்லேலூயா. ஆமென். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அறிக்கை செய்யணும். பலவான் என்கிற அறிக்கை செய்யணும். நான் பலவீனன் அல்ல, நான் வியாதிக்காரன் அல்ல, என்னால் முடியாதுன்னெலாம் கிடையாது, கூட்டத்துக்கு வர முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது, இந்த படி ஏறி வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இந்த படியே ஏற முடியலன்னா வாழ்க்கையில் அந்த படி எப்படி ஏறுவீங்க? ஓ அப்படி ஒன்று இருக்கோ? ஆமாம். இதே ஏறி வர முடியலன்னா, சோத்திரம், ஆசீர்வாதத்திற்கான வழியை தேடுகிற படியையே ஏறி வர முடியலன்னா, அப்புறம் ஆசீர்வாதத்திற்காய் மேலே ஏறுகிற படி எப்படி ஏற முடியும்? இந்த படி ஏறி வந்தா அதுக்கப்புறம் ஸ்டெப்பு இங்கேருந்து ஏறணும். ஆமீன் சொல்லுங்க பகலா. அல்லேலூயா. பலவீனனும் பலவான் என்று சொல்லணும், சொல்லிக்கிட்டே வரணும். பலன் வரும், பலன் வரும், பலன் வரும். நம்ம அடிக்கடி சொல்கிறோம், எனக்கு முடியல, எனக்கு முடியல, என் சரீரம் ஒத்து போகலை, என் சரீரத்தில் இப்படி பலவீனம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீ சொல்லுங்கள், நான் பலவீனம் அல்ல, நான் பலவான். கர்த்தர் என்ன பலவானா மாற்றிருக்கார்.
தேவ பலன் எனக்குள்ள இருக்கிறது. பரிசுத்த ஆவியாகிய பலன் எனக்குள்ளே இருக்கிறது. தேவ வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ண இவங்கெல்லாம் பலவான்களா மாறிக்கிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் பலவீனர்களாகவே இருக்காங்க. தோத்திரம். நம்ம எப்பவுமே சைலண்டா இருந்து காரியத்தை நடப்பிக்கிற ஆட்கள் நம்ம, அப்படிதானா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை பாஸ்டர் உள்ள ஓடுது பாஸ்டர். ஏன் வெளியே கொஞ்சம் ஓடட்டும், உள்ள கிரியை செய்து பாஸ்டர். மனசுக்குள்ள போயிட்டு தான் இருக்கு. நானும் அமைதியா மனசுக்குள்ள ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு பாஸ்டர். தோத்திரம். கவனிங்க, கர்த்தர் நம்மளை பலவானா மாத்திருக்காரா? எப்படி சொல்றீங்க? பலவானாய் கர்த்தர் மாத்திருக்கிறார்னு எப்படி சொல்றீங்க? அல்லேலூயா சொன்ன உடனே பலவானா? கவனிங்க, என் கால்களை கர்த்தர் மான்களின் கால்களை போல, வசனம் அப்படித்தானே சொல்லுது. என் காலை கர்த்தர் எப்படி மாத்திருக்காரு? மான்களின் கால்களை போல கர்த்தரை மாற்றி இருக்கும் பொழுது நான் எப்படிங்க பலவீனமா இருக்க முடியும்? ஓடுறதுக்கு கர்த்தர் பலன் தர்றார். கர்த்தருக்கா ஓடுற கர்த்தர் பலன் தர்றார். ஆண்டவருக்காய் செயல்பட கர்த்தர் பலன் தர்றார். இன்னைக்கு சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்கள், அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அறிக்கை செய்யுங்க, வார்த்தை அறிக்கை செய்யுங்க, விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் கேட்குறீங்களே, ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை கேட்குறீங்களே, அதை அறிக்கை பண்ணுங்க. வீட்டில் போய் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி தீர்க்க தரிசனம் வந்தது, கர்த்தர் என்னோடு இப்படி பேசினார், வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது, அது நடக்கும் அது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதை சொல்றீங்களோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய். சொல்லப்பட்டது வாக்குத்தத்தம். சிலருக்கு தேவன் காண்பிக்கப்பட்டது இருக்கிறது. ஆமென். சிலருக்கு ஆண்டவர் சொன்னாரு, சிலருக்கு தேவன் காண்பித்தார். யோசேப்புக்கு தேவன் காண்பித்தார். ஆதியாகமம் 37 அதிகாரத்தில் வரும் பொழுது காண்பித்தார் அப்படின்னு எழுதியிருக்கும். காண்பித்தார். அந்த சொப்பனத்தை அவன் நினைத்து கொண்டே இருப்பான், அவன் அறிக்கை செய்து கொண்டே இருந்திருப்பான். கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னார், ஆனா இப்போ வேற மாதிரி நடக்கு. கர்த்தர் எனக்கு இப்படி காண்பித்தார், ஆனா வேற மாதிரி சூழ்நிலை எழும்பி இருக்குது. என்னுடைய பிள்ளைகளே பாருங்கள், கர்த்தர் எனக்கு காண்பித்தார், எல்லா கதிர்களும் விழுந்து கிடந்தது, என் கதிர்கள் மட்டும் நிமிர்ந்து நின்றது என்று கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அப்போ பாடுகளின் நடுவிலே, உபத்திரவத்தின் நடுவிலே, சூழ்நிலையின் நடுவிலே, கஷ்டத்தின் நடுவிலே அவனை தள்ளிவிட்ட பொழுது, உபத்திரவப்படுத்தின பொழுது, அவனின் மேலே தேவையில்லாத பழிகள் சுமத்தப்பட்ட பொழுது அவன் சொல்லியிருப்பான், எனக்கு கர்த்தர் ஒரு நாள் காட்டினாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் இந்த இப்படி சொன்னாரு, நாள் ஒன்று வரும், இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு நிறைவேறும், இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு நிறைவேறும். சில நேரங்களில் வாக்குத்தத்தம் இருக்கும், ஆனால் எதிர்மறையான காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். பயந்துராதீங்க. அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு முன்பு அது உங்களை சரிப்படுத்துகிறதற்கு ஏதுவாக இருக்கும், அது உங்களை பக்குவப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அவன் அறிக்கை செய்திருப்பான். ஒவ்வொரு நாளும் அவனை பார்க்குற எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, யோசேப்பினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, இனிமேல் வெளியில் அவன் வரவே முடியாது தான். ஆனால் அவன் சொல்லியிருப்பான், இல்லை கர்த்தர் எனக்கு காண்பித்தார், கர்த்தர் எனக்கு காண்பித்தார், கர்த்தர் எனக்கு சொன்னது நடக்கும். நடந்ததா? ஆமென். நடந்தது. ஒரு நாள் நடந்தது. தன் சகோதரர்களை பார்த்த பொழுது ஓடி போய் கதறி அழுகிறான். அவங்க முன்னால் அழக்கூடாது, காட்டி கொடுத்து விடக்கூடாது. ஓடி போய் அழுகிற, ஆண்டவரே எவ்வளவு நல்லவர். சகோதரனை பார்த்ததற்காக அவன் அழுதிருக்க மாட்டான், கர்த்தர் காண்பித்தது நிறைவேறுகிறதே என்று அழுதிருப்பான். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கர்த்தர் சொன்னாரே ஒரு நாள், அது எப்படி நடக்குது பாருங்க. அவன் சொன்னான், இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அதே நபர்களுக்கு முன்பதாக அந்த வாக்குத்தத்தம், அந்த தரிசனம், அந்த சொப்பனம் அப்படியே நடக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அறிக்கை செய்யுங்கள். மலையை பார்த்து பேசு, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று பேசு, அறிக்கை செய், அது அப்படியே நடக்கும். சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தருடைய அற்புத செயல்கள் நடக்க போகிறார். இன்னைக்கு அறிக்கை பண்ண போறோம். எதை ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். எதை அறிக்கை பண்ணணும்? விரும்பினதை, விசுவாசித்ததை, விண்ணப்பம் பண்ணினதை இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. நிச்சயம் நடக்கும்.
நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் தேவன் உண்மையுள்ள தேவன், வாக்குத்தத்தத்தின் தேவன் அற்புதங்களின் தேவன். எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ண அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. எல்லாருடைய கர்த்தரை மகிமைப்படுத்தும் வல்லமை இறங்கி வரட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நீ விரும்பினதை அறிக்கை பண்ணு, நீ விசுவாசித்ததை அறிக்கை பண்ணு, நீ விண்ணப்பம் செய்ததை அறிக்கை பண்ணு. இன்றைக்கு அறிக்கை செய், அறிக்கை செய். எனக்கு சொன்னது நிறைவேறும், எனக்கு காண்பித்தது நிறைவேறும். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. ஆமேன். யோசுவா காலேப் சொன்னார்கள், நடக்கும். அவங்களுக்கு நடக்கலனா இருக்கட்டும், எங்களுக்கு சேர்த்து தான் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நாங்கள் நம்புகிறோம், நாம் அதை எளிதாய் ஜெயிக்கலாம், அந்த தேசத்திற்கு போக முடியும் என்று அறிக்கை செய்தார்கள், அறிக்கை செய்தார்கள். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை பார்க்காதீங்க, மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை பார்க்காதீங்க, மனிதர்கள் உங்களோடு இடைபடுகிற வார்த்தையை பார்க்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அநேகர் இகழ்ச்சியா பேசலாம், சந்தேகமா பேசலாம், உனக்கு இது நடக்குமான்னு கேட்கலாம், இந்த காரியம் உனக்கு கைகூடி வருமானு கேட்கலாம். ஆமேன், ஆமேன். நீங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியுமா என்று கேட்கலாம். உங்கள் காதுகள் கேட்க ஒருவேளை சொல்லுகள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரான பேசுகிற வார்த்தைகள் நீங்க கேட்டு மனம் உடைஞ்சிருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் சொன்னது நடக்கும், நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். அது தாமதிக்காமல் நிறைவேறும். இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ள அது நடக்கும் சகோதரா, இந்த ஜெப நாள் முடிகிறதுக்குள்ள அது நடக்கும். தேவ பிள்ளையே, அறிக்கை செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய அற்புத செயல்கள் நடக்க போகிறது. நான் சுகமாவேன் என்று சொல்லுங்கள். நான் சுகமாவேன், நான் கட்டப்படுவேன், என் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், என் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார், என் வீட்டை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. என் சுக வாழ்வு துளிர்க்கும், நான் வாழ்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு முன்பாக நான் உயர்ந்திருப்பேன், நான் உன்னதங்களிலே தேவன் என்னை உட்கார செய்வார். ஆமென். சொல்லுங்கள், சொல்லுங்கள், அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. அறிக்கை செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார், அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் அதை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் அதை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறதை அறிக்கை செய்கிறோம். வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, அடிக்கடி நீங்க வீட்டில் சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, நிச்சயமாய் நடக்கும். ஆமென்.